ஹெப்படைட்டிஸ் பி இது வந்து நிறைய பேஷண்ட்ஸ்க்கு தெரியாமல் இருக்குது. அண்ட் த ஃபர்ஸ்ட் டைம் டியூரிங் ப்ரெக்னன்சி நாங்கள் கண்டுபிடிக்கிறது ஒன்று நிறைய பேருக்கு. ஏன்னா அந்த ஃபர்ஸ்ட் 3 months நம்மளுக்கு ஹார்ட் பீட் பண்ண ஸ்கேனுக்கு வரும்போது நம்ம ஒரு பேஸ் லைன் டெஸ்ட்னு ஒன்று இருக்குது. ஸோ அதில் ஒரு ஹீமோக்ளோபின், பிளட் குரூப், அதே மாதிரி ஹெச்ஐவி, ஹெச்பிஎஸ்ஏஜி, விடிஆர்எல் இந்த மாதிரி சில வைரல் இன்ஃபெக்ஷனுக்கான டெஸ்ட்டும் எடுக்கிறது உண்டு. அதில் ஹெப்படைட்டிஸ் பி ரொம்ப முக்கியமானது. ஆனால் ஹெப்படைட்டிஸ் பி அம்மாக்கு இருந்ததுன்னா அது உடனே பேபிக்கு வருமா அப்படின்னா பயப்பட வேண்டாம். ஏன்னா டிரான்ஸ்மிஷன் ரேட் இஸ் ஒன்லி 0.6%. ஆனால் அதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா இம்யூனைசேஷன் பண்ணணும். ஒன்று, அந்த குழந்தைக்கு பிறந்த உடனே ஹெப்படைட்டிஸ் பி இம்யூனைசேஷன் போட்டாலே மோஸ்ட் ஆஃப் த டைம் அதோட டிரான்ஸ்மிஷன் கம்மியாயிடும். ஸோ உங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் பி இருக்குன்னா உங்கள் டாக்டர் கண்டிப்பாக அதை செக் பண்ணுவாங்க. நம்பர் 1. நம்பர் 2, இம்யூனைசேஷன் பேபிக்கு 100% கொடுக்கணும். ஏன்னா தட் கேன் ப்ரிவென்ட் த பேபி அந்த இன்ஃபெக்ஷன் ட்ரான்ஸ்ஃபரிங் ஃப்ரம் த மதர் டு த பேபி. மூணாவது, அப்படி நம்மளுக்கு இருக்குது, உங்களுக்கு சிம்டம்ஸ் எதுவும் இல்லை, ஆனால் ஹெப்படைட்டிஸ் பி மட்டும் பாசிட்டிவ்னா டெலிவரி டைம் போது டாக்டர்ஸ் நிறைய ப்ரிகாஷன்ஸ் எடுப்பாங்க. பிகாஸ் நீடில் ப்ரிக்கோ இல்லைனா வந்து நம்மளுக்கு வேறு எதுவும் ஃப்ளூயிட்ஸ் நம்ம ஹேண்டில் பண்ணும் போது ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கணும், கண்டமினேஷன் ஆகாமல் இருக்கிறதுக்காக டாக்டர்ஸ் ப்ரிகாஷன்ஸ் எடுப்பாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் பேபிக்கு அது வராது. பிகாஸ் இட்ஸ் வெரி வெரி லெஸ் சான்ஸ். 0.4 to 0.5% தான் ட்ரான்ஸ்ஃபர் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் அதுவும் முக்கியமாக நீங்கள் பேபியை போஸ்ட் டெலிவரி இம்யூனைசேஷன் பண்ணிட்டீங்கன்னா அந்த பீடியாட்ரிஷியனுக்கு தெரியும் உங்களுக்கு ஹெப்படைட்டிஸ் பி பாசிட்டிவ் அப்படின்னா பேபிக்கு இம்யூனைசேஷன் டோஸ் கொடுத்துட்டோம்னா பேபி will be fine and safe, so don't worry.